சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அவங்க தாத்தா பதவியை, அவங்க அப்பா பதவியை, அவங்க அப்பன் பதவியை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அப்படிதான் பேசுவார். சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல. இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா, நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானு கேட்கலாமா? அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமே. நீங்க வந்து உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் வைக்கிறீங்க, அப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க, நாம கேட்கலாம்ல. இதேதான் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு ஒண்ணு கேட்டாங்க. பிரதமர் வீடு கட்டு திட்டம் பிரதமரா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கலைஞர் உரிமை தொகைன்னா கலைஞர் வீட்டுல எடுத்து கொடுக்குறீங்க. ஆக இதே மாதிரி வார்த்தைகளை, முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது. முதல்ல சனாதனத்தை பத்தி பேசுனீங்க. சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான், அதனால தான் இன்னைக்கு கோயில்ல பிரச்சனை வருது. அங்க வந்து கோயில மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒருவேளை நாம கோயில சரியா நிர்வகிக்கலாம் உதயநிதி சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை, சரி கலைஞரோட பேர்னா நீங்க இப்படிதான் பேசினார் அவரு. அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க. உங்க அப்பா வீட்டு சொத்து, நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து, நீங்க எதுல ஆட்சி புரிங்கிறீங்க? நீங்க எல்லாம் உழைச்சி பாவம் உழுது அவரு பயிர் செய்து அதுலதான் அவரு சாப்பிடுறாரு. மத்தவங்க எல்லாம் தான் அவங்க அப்பா வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால அவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் இனிமே எல்லாரும் கேள்வி கேட்கணும். முதல்ல அவங்க தொண்டர்கள் கேட்கணும், இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, நீங்க வரணும், அவங்க தாத்தா வரணும், அப்புறம் உங்க அப்பா வரணும், அப்புறம் நீங்க வரணும்ன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன். நன்றி. மரியாதை கம்மியா யாருமே பேசல. நான் வந்து இப்ப திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லவா, மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல, மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்தை யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக தான் கேட்டிருக்கோம். இல்ல அது கேட்கிற விதம் இருக்குல்ல, மரியாதை குறைவா நான் சொல்லல. அது அப்படின்னா அதுதான் மரியாதையா கேட்கறதுன்னா அதை நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வரிப்பணத்தை பத்தி அவர் பேசுறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தம்பி, மரியாதைக்குரிய மாண்புமிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேட்கிறேன். நீங்க தமிழக மக்களின் வரிப்பணத்தை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரியை வச்சிருக்கீங்க. எந்த வரிப்பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க? இங்கே தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க. இது யாரோட வரி பணம்? மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளோ கவலைப்படுறீங்க. ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன். யாருமே கொடுக்கலன்னு சொல்லல. எல்லாரும் அந்தந்த நேரத்தில், தகுதி வாய்ந்த நேரத்தில், அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க கேட்கிறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான். யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் ஏதோ பாராபட்சமாக நடந்து கொள்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல, அப்பன் வீடு